सोचो सोचो अच्छे से सोचो क्या सोचूं क्यों सोचूं कैसे सोचूं என்னங்க ஒரே சோச்சுன்னு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோவில் நம்ம சோச்சுன்ற இந்த வேர்டை வச்சு என்னெல்லாம் சிம்பிளாக சென்டென்சஸ் நம்ம பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற சென்டென்சஸ் தான். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சோச்சோ அப்படின்னா யோசி அப்படின்னு அர்த்தம். அச்சேசே சோச்சோ அப்படின்னா நல்லா யோசி அப்படின்னு அர்த்தம். கைசே சோச்சும் அப்படின்னா எப்படி யோசிக்க அப்படின்னு அர்த்தம். கியா சோச்சும் அப்படின்னா என்ன யோசிக்க. கியோ சோச்சும் அப்படின்னா எதுக்கு யோசிக்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நிறையா குட்டி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ரேஷ்டா ஹிந்தி சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் வீக்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற வேர்ட் யோசி. இந்த யோசின்ற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ சென்டென்சஸ் நம்மளால் பேச முடியுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே குட்டி குட்டி சென்டென்சஸாக தான் இருக்க போது. உங்கள் லைஃப்பில் பேசுகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சென்டென்ஸாக தான் இருக்க போகுது. இப்படி யோசித்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, இதில் இந்த இப்படி யோசி அப்படின்றத ஹிந்தியில் ஐசா சோச்சோ அப்படின்னு சொல்லணும். ஐசா சோச்சோ, திங்க் லைக் திஸ். இப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி யோசிச்சேன்னா அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துல இப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஐசா மத் சோச்சோ அப்படின்னு சொல்லணும். மத்தோட யூசேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு செயலை செய்யக்கூடாதுன்ற இடத்துல தான் இந்த மத் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐசா மத் சோச்சோ, இப்படி யோசிக்காதே, டோன்ட் திங்க் லைக் திஸ். ஒருத்தவங்க நமக்கு சஜஷன் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு சொல்கிறாங்க யோசித்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஹிந்தியில் சோச்கர் பதாவ். சோச்கர் பதாவ் அப்படின்னா யோசித்து பார்த்து சொல்லுங்கள். திங்க் அண்ட் சே, சோச்கர் பதாவ். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு டீலிங் இருக்குது, அதுக்கு அவங்களோட ப்ரப்போசல் வைக்கிறாங்க, இது உங்களுக்கு ஓகேவான்னு யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இடத்துல யோசித்து பாருங்கள் அப்படின்றதுக்கு சோச்கர் தேக்கோ அப்படின்னு சொல்லணும். சோச்கர் தேக்கோ, திங்க் அண்ட் சி. திங்க் அண்ட் சி, யோசித்து பாருங்கள். யோசித்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதுக்கப்புறம் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் சோச்கர் காம் கரோ அப்படின்னு சொல்லணும். சோச்கர் காம் கரோ, திங்க் அண்ட் டூ ஒர்க். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது யோசிங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குச் தோ சோச்சோ. குச் தோ சோச்சோ அப்படின்னா ஏதாவது யோசிங்க, இல்லை கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு அர்த்தம். குச் தோ சோச்சோ, திங்க் சம்திங். ஒரு விஷயம் செய்யணும்னா யோசிச்சுட்டு செய்வோம்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். ஆனால் அதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தவும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யோசிக்காத செய் அப்படின்றத தான் ஹிந்தியில் சோச்சோ மத் கரோ அப்படின்னு சொல்லணும். சோச்சோ மத் கரோ, யோசிக்காத செய், டோன்ட் திங்க், டூ இட். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம யோசிச்சிட்டோம், இருந்தாலும் இன்னொருத்தவங்க எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஹிந்தியில் ஏக் और बार सोचो அப்படின்னு சொல்லணும். ஏக் और बार सोचो அப்படின்னா திங்க் அகெயின். பல முறை யோசிச்சிக்கோ, நீ இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் கை பார் சோச்சோ அப்படின்னு சொல்லணும். கை பார் சோச்சோ, திங்க் மெனி டைம்ஸ். ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்,
இல்லை ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அதில் முடிவெடுக்கணுன்றப்ப யோசித்து முடிவெடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சோச் கர் ஃபைஸ்லா லோ அப்படின்னு சொல்லணும். சோச் கர் ஃபைஸ்லா லோ. ஃபைஸ்லா அப்படின்னா டெசிஷன், அதாவது முடிவு அப்படின்னு சொல்லுவோம். சோச் கர் ஃபைஸ்லா லோ, திங்க் அண்ட் டேக் அ டெசிஷன். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்குமே ஸ்போக்கன் ஹிந்தி ப்ளஸ் அவங்களுக்கு தேவைப்படுற பேசிக் ஹிந்தியும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. இது என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தப்பாக யோசிக்காத இல்லை தப்பாக நினைக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் கலத் மத் சோச்சோ அப்படின்னு சொல்லணும். கலத் மத் சோச்சோ. கலத் அப்படின்னா ராங் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் திங்க் ராங். சரியாக யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சஹி சோச்சோ அப்படின்னு சொல்லுவோம். சஹி அப்படின்னா ரைட், கரெக்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த வேர்ட் சஹி யூஸ் பண்ணுவோம். சஹி சோச்சோ, திங்க் ரைட். என்னை பற்றி அப்படி நினைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை யோசிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாரே மே ஐசா மத் சோச்சோ. மேரே பாரே மே அப்படின்னா என்னை பற்றி, ஐசா மத் சோச்சோ அப்படி நினைக்காதே. மேரே பாரே மே ஐசா மத் சோச்சோ, டோன்ட் திங்க் லைக் தேட் அபவுட் மீ. யோசிக்கிறதால என்ன பயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சோச் கர் கியா ஃபைதா அப்படின்னு சொல்லுவோம். சோச் கர் கியா ஃபைதா. ஃபைதா அப்படின்னா என்ன பலன், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறது. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் திங்கிங். இப்போ யோசித்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் அப் சோச்கர் கியா ஹோகா அப்படின்னு கேட்கணும். அப் சோச்கர் கியா ஹோகா. வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் திங்கிங் நவ். ரொம்ப யோசிக்காத அப்படின்றத ஹிந்தியில் ஜியாதா மத் சோச்சோ அப்படின்னு சொல்லுவோம். ஜியாதா மத் சோச்சோ. ஜியாதா அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். ஜியாதா மத் சோச்சோ, டோன்ட் திங்க் டூ மச். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு வேர்ட் வச்சு நிறைய சென்டென்சஸ், அதுவும் குட்டி குட்டி சென்டென்சஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.